அன்பானவர்களே, வணக்கம். உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. சென்ற பகுதியின் தொடர்ச்சியாக இதை நீங்கள் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள். இதோ கதைக்குள் செல்வோம். ஆத்திரமடைந்த அசுரர்கள் மீண்டும் போர் புரிந்தனர். அமுதம் அருந்தியதால் தேவர்கள் அழியவில்லை, அசுரர்கள் அழிந்தனர். இப்படியே ஸ்ரீமத் பாகவதத்தில் கதை புரியும். காரணம் இருக்கும். கற்பது புரிந்தால் வாழ்வில் அற்புதம் பிறக்கும். என்ன புரிந்தது இப்போது? எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம்? கடலை கடைவதா? கற்பனை. மலையை இட்டு மத்தாக்குவதா? மடமை. பாம்பிடம் வந்த விஷம் பரவி ஓடியதா? பகுத்தறிவிற்கு ஒவ்வாதது. எம்பெருமான் எனச் சொல்லும் பகவான் எல்லோருக்கும் சமம்தானே? ஏன் அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தார்? ஆண்டவனே அவலமாய் நடந்து கொள்வதா? ஆயிரம் கேள்விகள் பகுத்தறிவு என்ற பெயரால் பல பாசறைகள் அமைத்து கேட்கப்பட்டாலும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன முன்னோர்கள் பாதை காட்டியது, பறைசாற்றியது ஆன்ம முன்னேற்றம்தான். வாழ்வியலை வளமாக்கி கொள்ளும் வழியைத்தான். சூழ்நிலையால் மனதை சூன்யமாக்கி சுருண்டு விடாதே என்பதைத்தான் பல கதைகளாகச் சொன்னார்கள். சிறிய தத்துவத்தை பெரிய கதையாகச் சொன்னது. அறிய வேண்டியதை விட்டு ஆலமரமாய் சிறிய விதைக்குள் என நம்பாமல் போவது நமக்குத்தான் நஷ்டம். என்ன சொன்னது இக்கதை நமக்கு? மனதை கடை, தெய்வமாவாய். மனதை கடைவதா? ஆம், அற்புதமான மனித பிறவி எடுத்த நமக்கு சொன்னது. வேத கருத்துக்களை விவரமாய் சொல்ல புராண இதிகாசங்களை பொங்கலாய் கொடுத்தார்கள். வேத கருத்துக்களை விவரமாய் சொல்ல புராண இதிகாசங்களை பொங்கலாய் கொடுத்தார்கள். வேதனை ஒன்றுமில்லை. விவரமாய் புரிந்து கொண்டால் சாதனை படைத்திடலாம், சாகாவரம் பெற்றிடலாம். சாகாவரம் என்றால் இவ்வுடலை விடாமல் இருப்பதல்ல. உடலை விட்டு ஆன்மா போனாலும் அடுத்தடுத்து பிறந்து சாகாமல் இருப்பதற்கு. ஆன்மா ஆண்டவனிடம் அடைக்கலம் அடைந்து விட்டால் பிறப்பியது இறப்பியது. இதையே சாகாவரம் என சாஸ்திரம் சொன்னது. அதைத்தான் அழுத்தமாய் தந்தது. அமுதம் என்பது அழியா நிலையே. அழியா நிலையை ஆண்டவன் தரவே கடைவதை சொன்னது. இதற்கு காரணம் இருந்தது. புரியச் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ள பாருங்கள். பார்க்கடல் நம் மனம், மந்தாரமலை பக்தி. மலைபோல் வலுவுள்ளதாக பக்தி இருக்க வேண்டும். வாசுகி பாம்பு எண்ணங்கள். வாய்ப்புறம் தீய எண்ணங்கள் அசுரர்கள், வால்புறம் நல்ல எண்ணங்கள் தேவர்கள். கடையும் போது மனதில் பக்தி நிற்காமல் சாய்கிறது. பல சமயம் வீழ்கிறது, எழுகிறது. எழுந்தாலும் மனக்கிடலில் முழுகு விடுகிறது. எழுந்து விழுந்து அழுந்தும் போது விடாமல் இறைவனை நாடு, வேண்டு. புரிந்ததா? புரியவில்லையா? மீண்டும் அதையே சொல்லுகிறேன், நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். புரியச் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ள பாருங்கள். பார்க்கடல் நம் மனம், மந்தாரமலை பக்தி. மலைபோல் வலுவுள்ளதாக பக்தி இருக்க வேண்டும். வாசுகி பாம்பு எண்ணங்கள். வாய்ப்புறம் தீய எண்ணங்கள் அசுரர்கள், வால்புறம் நல்ல எண்ணங்கள் தேவர்கள். கடையும் போது மனதில் பக்தி நிற்காமல் சாய்கிறது. பல சமயம் விழுகிறது, எழுகிறது. எழுந்தாலும் மனக்கடலில் மூழ்கி விடுகிறது. எழுந்து விழுந்து அழுந்தும் போது விடாமல் இறைவனை நாடு, வேண்டு. எண்ணங்களை கொண்டுதான் நாம் மனதை தினமும் கடைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கே அது புரியும். பல எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைகிறது. மனம் அதிலேயே கடைந்து மனம் சோர்ந்து விடுகிறது. தீய எண்ணம் எனும் அசுரகுணம் அனுபவ சுகத்திற்கே ஓடும், அழியும் சுகத்தையே நாடும். நல்ல எண்ணங்களை நினைத்து தேவர்களைப் போல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய். இறைவனை வேண்டு நம்பக்திக்காக. பக்தியான மலையை, மந்தார மலையை அவனே தாங்குவான் கூர்ம அவதாரமாக. கூர்ம அவதாரம் ஆமை வடிவம். ஏன்? அதன் ஓடு பலம் மிகுந்தது. ஆமையின் உயிர் காப்பது. ஓட்டுக்குள் தன்னை ஒடுக்கி உள்ளிருந்து உயிர் வாழ்வது. பக்தி எனும் ஓட்டுக்குள் உன்னை ஒடுக்கு. பக்தி எனும் ஓட்டுக்குள் உன்னை ஒடுக்கு. அதை எப்படி ஒடுக்குவது? அதனால் என்ன பயன்? இதோ அடுத்த பகுதியாக நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.